மீண்டும் உங்களை அபிஷேக் டெக் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு ப்ரொஜெக்டர் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. ப்ரொஜெக்டர் தான், அதுதான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது. சரி, இது வந்து ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும் ரேட்டிங்லாம் அப்புறம் தான். இது வந்து குவாலிட்டி பெஸ்ட்டா லோவா, இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தா இல்லையான்னு அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இதில் வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு அதை முதல்ல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சேனலை லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. இதுமாதிரிலாம் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்கமிங் வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க, இது என்ன அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஆல்ரெடி இறக்கியாச்சு. சரி வச்சிடலாம். எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு HDMI கேபிள் வாட்டை கொடுத்துருக்கானுங்க. இது தானே கொடுத்தது? இது எனக்கு டவுட்டாக இருக்குது. இந்த கேபிள் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவி மூலயமா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, ப்ரொஜெக்டர் மூலயமா வந்து கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, அதுதான். சரி, கேபிள் அங்கே வச்சிடலாம். ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா டப்பாவே இப்படி தான் கொடுத்துருக்கானுங்க. கண்ணு வந்துருக்கு. சரி, இது எடுத்தாச்சு. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 பார்ட்ஸ் கொடுத்துருக்கானுங்க. இது மூலயமா இந்த டிவி மூலயமா தான் இதை கனெக்ட் பண்ணுறது. இந்த எக்ஸ்ட்ரா சார்ஜர் எக்ஸ்ட்ராவாக இது மாதிரி கேபிள் மாதிரி கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜர் கொடுத்துருக்கேன். ப்ரொஜெக்டரை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜர். சரி, இதில் ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. இதெல்லாம் அங்கே உரமாக போட்டுடலாம். டப்பா, சார்ஜரு, ரிமோட்டு, அப்புறம் ஒரு ப்ரொஜெக்டர். சரி, மீதெல்லாம் அங்கே உரமாக போட்டுடலாம். சரி, ரிமோட் இருக்குது. பில்டிங் குவாலிட்டி ஓகே தான். ரிமோட் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு இது ஓகே. இது மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அவங்கள வாங்கணும்னு நினைக்கிற நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து கீழே மென்ஷன் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த ப்ராஜெக்டோட பை பண்ணுற லிங்க்கும். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் 2 பேட்ரி இன்சர்ட் பண்ணியாச்சு. ரிமோட்டு ஓகே, நார்மலாக நம்ம டிவிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஆனால் நல்லா இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி வாங்க, ப்ரொஜெக்டர் எடுத்துடலாம். இல்லை, இது வேறு டப்பாலாம். ப்ரொஜெக்டரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம் ஃபீச்சர்ஸை. ஃபஸ்ட்டு நம்ம மேனுவலில் பார்த்துடலாம். அப்புறமேட்டு ப்ரொஜெக்டரை எப்படி இது பண்ணுறதுன்னு செட்டப் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு யூசர் மேனுவல். இங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னே தெரியல. சேஃப்டி நோட்டீஸு, இன்டர்ஃபேஸ் இன்ட்ரடக்ஷனு, ரிமோட் எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணுறது. ரிமோட்டு தான் உங்களுக்கு தெரியும், அதை பார்த்தாலே தெரியும். பவர் சோர்ஸ் பட்டனு, நோட் பண்ணுறது, அப்போ சேஞ்ச் பண்ணுறது, ரைட்டு லெஃப்ட்டு, இதெல்லாம் தெரியும். நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இது வந்து உண்மையாலுமே ரொம்ப பெஸ்ட்டு ப்ராடக்ட்னு தான் சொல்லலாம். இதுதான் கரண்ட்டு ஒரு 3-5 வருஷமாக அதான் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு சொல்லப்போனால். இதுதான் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து லோ ப்ரைஸ்லேயே கிடைக்குது. ஆஃபர்லாம் நீங்கள் போனால் நிறையா கிடைக்கும். நீங்கள் வந்து இதை வந்து எங்கே வேணால் ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ட்ரைபாட் வேணும். அப்படி இல்லைனா நீங்கள் ஏதாவது பாக்ஸ் மேலே வச்சு செட் பண்ணி கூட இது பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து நீங்கள் ட்ரைபாடோட அந்த ஸ்க்ரூ மாதிரி பாருங்கள், அதில் வந்து நீங்கள் டைட் பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரப்பர் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும், உங்களுக்கு வந்து ஸ்டேபிளாக நிற்கும். இதுவும் பில்டிங் குவாலிட்டி பிளாஸ்டிக் அண்ட் கார்பன் மெட்டீரியல் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. உள்ள பிளாஸ்டிக் தான் இல்லை. இது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏவி பாட்டு, ஹெட்செட் போட்டு நீங்கள் மட்டும் இதில் வந்து ஹெட்செட் மூலயமா நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். அது சாங்ஸு மூவி பார்க்கும்போது. மைக்ரோ SD கார்டு கொடுத்துருக்காங்க. 5 வாட்டில் வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டு கொடுத்துருக்கானுங்க சின்னதாக. அது பாருங்கள், இதுதான் அது. இது வந்து SSD வந்து இந்த மெமரி கார்டு இதெல்லாம் நீங்கள் இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த டேட்டாஸ்லாம்.
அது மட்டமா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. ஒரு நல்ல சப்போர்ட்டோட ஒரு செம்மையாக ஒரு அதாவது இந்த குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டி இருக்குது பாருங்கள். ஆடியோ வந்து அவ்வளோ கிளியராக கேட்குது இதில் வந்து நீங்கள் இந்த இன்ஜின் இதில் வந்து அந்த பாட்டு வந்து ரொம்ப ஹீட் ஆகாமல் இந்த காற்றுலாம் அப்படியே வெளில போயிடும் இதில். அதுக்கு தான் இந்த இது கொடுத்துருக்கானுங்க. எல்சிடி லேம்பு கூட கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளாரே, ஒரு எல்இடி லைட் எரியிற மாதிரி ப்ளூ கலரில். இதில் வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் இருக்குது, சொல்லிகிட்டே இருக்கலாம். அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குது பாருங்கள், இந்த பாட்டு மாதிரி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது. இந்த லென்ஸை நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் வந்து இப்படி முன்னாடி வந்து புல் பண்ணான்னா அந்த இது ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு நல்லா கிளியராகவும் தெரியும், நல்லா பிரைட்டாகவும் இருக்கும். நீங்கள் நார்மலாக வந்து அப்படியே அதில் இருக்கிற மாதிரியே வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க டவுன்லே, அது வந்து தெரியாது, கிளியராகவே இருக்காது. இப்படி இது பண்ணிங்கன்னா அந்த முன்னாடி வந்து ஃப்ரண்டில் ஸ்க்ரோல் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஸ்க்ரீன் வந்து நல்லா பிரைட்டாகவும் ஃபுல் ஹெச்டியில் தெரியுதுங்க. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? வேறு என்ன இருக்குதுன்னு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா டிசி இன். இதில் வந்து நீங்கள் இந்த ஒயர் ஒன்று கொடுத்தாங்க பாருங்க, எக்ஸ்ட்ரா ஒயர், இதை இன்சர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த இது. அதெல்லாம் ஆன் ஆஃப் பட்டன் இதிலே கீழே கொடுத்துருக்கானு, இதில் நீங்கள் ஆஃப் ஆன் பண்ணிக்கலாம். இல்லாமல் HDMI கேபிள்னு சப்போர்ட் இருக்குது பாருங்கள், HDMI கேபிள் பாட்டு கொடுத்துருக்கானுங்க. இது இல்லாமல் நீங்கள் இதில் பென்ட்ரைவ் போட்டுக்கலாம். சாடா எஸ்எஸ்டியில் தான் போட்டு நான் ஸ்டோர் பண்ணணும்னா அதுக்கு போய் மெமரி கார்டு வாங்கிட்டு இருக்கணுமா காசு கொடுத்து, அப்படிலாம் இல்லை. பென்ட்ரைவ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து ஏற்கனவே மூவிஸ் சாங்ஸ் தான் ஏற்றி வச்சுருந்தீங்கன்னா அதுலேயே நீங்கள் கேட்டுக்கலாம். பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். அது மூலயமா அது ஆன் பட்டன் கொடுத்துருக்காங்க, ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணுறது மட்டுமா அப்படின்னா சொல்ல முடியாது. இது வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து ரைட்டு பேக்கோடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படின்னா இதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுருந்தா ரிமோட்டு கொடுத்துருக்காங்க, ரிமோட் மூலயமா நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆன் ஆஃப் பட்டனு செட்டிங்ஸு ஹோமில் போய் இதில் போய் மாற்றிக்கலாம். நானும் நல்லா பார்த்துட்டு செட்டப் பண்ணிக்கோங்க, ஈஸி தான். இதில் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்படி எதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவாக எடுத்து போடணுன்னு நினச்சிங்கன்னா வந்து கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக அது வீடியோவாக எடுத்து போடுறேன். நீங்கள் கமெண்ட்டில் கேட்கணும், கேட்டிங்கன்னா நான் வந்து எப்படி செட்டப் பண்ணுறேன்னு நான் ஒரு வந்து வீடியோ போடுவேன். அதுதான் ப்ரொஜெக்டர் கனெக்ஷன் வந்து என்னெல்லாம் கனெக்ட் பண்ண கொடுத்துருக்கேன். ஏவி, டிவிடியோட வைஃபை மோடமு, டிசி, பவர் கேபிளு, HDMI, லேப்டாப்பு, ஆடியோ ஜாக், அப்புறம் நிறையா கொடுத்துருக்கானுங்க. பவர் பேங்க் மூலயமா இது பண்ணிக்கலாம். சார்ஜ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு. இதில் வந்து நீங்கள் வந்து மைக்ரோ எஸ்எஸ்டி போட்டுக்கலாம், SD கார்டு போட்டுக்கலாம். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு சார்ஜ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கானுங்க, ஹெட்செட் போட்டு ஏவி யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பென்ட்ரைவ் தான், அதுதான் இந்த பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இதில் பென்ட்ரைவே கொடுத்துருக்கானுங்க, அதை நீங்கள் இன்சர்ட் பண்ணி ஈஸியாக நீங்கள் இந்த நல்ல HD குவாலிட்டியில் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஸ்க்ரீன் நீங்கள் வாங்கிக்கினா அது வந்து 1500 600 வரும், அந்த இன்ச்சை பொறுத்து இருக்குது. இது எவ்வளோ இன்ச்சு சப்போர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 150 இன்ச்சு வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். பெரும்பாலும் 100 இன்ச்சுக்கு மேலே கிளியராக தெரியும். நீங்கள் இந்த காமன் வாலில் எதாவது நைட்டு பார்க்குறீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் வந்து இந்த ட்ரைபாட் அடியில் வந்து செட் பண்ணிடுங்க, செட் பண்ணிட்டு வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நெக்ஸ்ட்டு நம்ம நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்று உங்களிடம் விடைபெறுகிறேன். அபிஷேக். நன்றி, வணக்கம்.